12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் திட்டமிட்டபடி வரும் 6ஆம் தேதி வெளியிடப்படும் என்று பள்ளிக் கல்வித்துறை தற்போது அறிவிப்பு வெளியிட்டுள்ளது. 12ஆம் வகுப்பு தேர்வு முடிவை பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் வெளியிடுவது தொடர்பாக தேர்தல் ஆணையத்தில் அனுமதி பெறப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு கடந்த மார்ச் 1ஆம் தேதி முதல் 22ஆம் தேதி வரை நடைபெற்றன. 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வை மொத்தம் 7 மாணவர்கள் எழுதினார்கள். 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் 8ஆம் தேதி வெளியிடப்படும் என்று பள்ளிக் கல்வித்துறை வெளியிட்டுள்ளது. +2 தேர்வு முறை அமைச்சர் வெளியிடுவது தொடர்பாக தேர்தல் ஆணையத்தில் அனுமதி கேட்கப்பட்டுள்ளது. 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு கடந்த மார்ச் 22ஆம் தேதி வரை நடைபெற்றன. தேர்வை மொத்தம் 7,80,000 மாணவிகள் எழுதியிருந்தார்கள். 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுக்கான முடிவுகள் திட்டமிட்டபடி வெளியிடப்படும் என்று பள்ளிக் கல்வித்துறை +2 தேர்வு முடிவை பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் வெளியிடுவது தொடர்பாக தேர்தல் ஆணையத்தில் அனுமதி பெறப்பட்டுள்ளது. ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். மாணவன் ஆசிரியர். இந்த விட நம்ம என்னோட பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் +2 தேர்வு முடிவு தேதியில் மாற்றம். பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் பொய்யாமொழி அவர்கள் அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு அப்படிங்கிற மாதிரி ஊடகத்தலங்களில் செய்திக்குறிப்பு வெளியாகியுள்ளது. ஸோ ஏற்கனவே பார்த்தீங்கன்னா ஊடகத்தலங்களில் என்ன செய்திக்குறிப்பு வெளியானதுன்னு பார்த்தீங்கன்னா, நாடாளுமன்ற தேர்தல் பணிகள் காரணமாக +2 பொது தேர்வு முடிவுகள் வெளியிடுவதில் காலதாமதம் ஏற்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா கல்வித்துறை அதிகாரிகள் என்ன விளக்கம் கொடுத்துருந்தாங்கன்னா, திட்டமிட்டபடி மே 6ஆம் தேதி 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான தேர்வு முடிவுகள் வெளியிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இப்போ மீண்டும் பார்த்தீங்கன்னா +2 தேர்வு முடிவுகள் வெளியிடுவதில் சிக்கல் அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்டேட் கிடச்சிருக்கு. ஸோ அதன் அடிப்படையில் ஊடகத்தலங்களில் வெளியான தகவல். ஸோ இதான் அந்த அப்டேட்டு. +2 தேர்வு முடிவுகள் தயார், யார் வெளியிடுவது, தேர்தல் ஆணையத்திடம் அனுமதி கேட்ட பள்ளி கல்வித்துறை. ஸோ இப்போ +2 ரிசல்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரெடி ஆயிடுச்சு. தேர்தல் முடிவுகளை பார்த்தீங்கன்னா இப்போ யார் ரிலீஸ் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி எழுந்துள்ளது. இதனால் +2 தேர்வு முடிவுகள் மே 6ஆம் தேதி வெளியிடப்படுமா இல்லை தேதி மாற்றப்படுமா அப்படிங்கிற மாதிரி கேள்வி எழுந்துள்ளதாக பள்ளி கல்வித்துறை வட்டாரங்கள் சொல்லியிருக்கிறார்கள். +2 தேர்வு முடிவுகள் வெளியிடுவதற்கு தயார் நிலையில் உள்ளது. தேர்வு முடிவுகளை பள்ளி கல்வித்துறை அமைச்சர் வெளியிடுவது தொடர்பாக தேர்தல் ஆணையத்தில் அனுமதி கேட்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. தமிழ்நாட்டில் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு மார்ச் 1ஆம் தேதி முதல் 22ஆம் தேதி வரை நடைபெற்றது. தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் உள்ள கிட்டத்தட்ட 3332 தேர்வு மையங்களில் நடத்தப்பட்ட +2 பொதுத் தேர்வில் 7534 பள்ளிகளில் படித்த 7,80,580 மாணவர்கள், தனித்தேர்வர்கள் 8,190 மாணவர்கள் என மொத்தம் 7,80,000 மாணவர்கள் பார்த்தீங்கன்னா தேர்வு எழுதியிருக்காங்க. +2 பொதுத் தேர்வு விடைத்தாள் திருத்தப் பணிகள் தமிழ்நாடு முழுவதும் 86 மையங்களில் கடந்த ஏப்ரல் 1ஆம் தேதி முதல் 13ஆம் தேதி வரை நடைபெற்றது. இந்நிலையில் முன்பே திட்டமிட்டபடி வரும் மே 6ஆம் தேதி +2 தேர்வு முடிவுகள் வெளியிடுவதற்கு அரசு தேர்வுகள் துறை தயாராக உள்ளது. இந்த நிலையில் தேர்வு முடிவுகளை தமிழக பள்ளி கல்வித்துறை அமைச்சர் வெளியிடுவதற்கு அனுமதி கேட்டு தேர்தல் ஆணையத்திற்கு கடிதம் அளிக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. தற்போது லோக்சபா தேர்தல் 7 கட்டங்களாக நாடு முழுவதும் நடைபெற்று வருவதால் தமிழ்நாட்டில் வாக்குப்பதிவு நிறைவடைந்தாலும் தேர்தல் விதிமுறைகள் அமலில் இருக்கின்றன. எனவே பள்ளி கல்வித்துறை அமைச்சர் தேர்வு முடிவுகளை வெளியிடுவதற்கு அனுமதி பெற வேண்டியுள்ளது. இதற்காக +2 தேர்வு முடிவுகளை பள்ளி கல்வித்துறை அமைச்சர் வெளியிடுவது தொடர்பாக தமிழக தலைமை தேர்தல் அதிகாரியிடம் கடிதம் வழங்கப்பட்டுள்ளதாக பள்ளி கல்வித்துறை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தேர்தல் ஆணையம் அனுமதி அளித்தால் பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் பொய்யாமொழி அவர்கள் வரும் மே 6ஆம் தேதி தேர்வு முடிவுகளை வெளியிடுவார் எனவும், அனுமதி கிடைக்காவிட்டால் அரசு தேர்வுகள் துறை இயக்குனர் தேர்வு முடிவுகளை இணையதளத்தில் வெளியிடுவார் என்று கூறப்படுகிறது. ஸோ எப்படி பார்த்தாலும் திட்டமிட்டபடி மே 6ஆம் தேதி ரிசல்ட் ரிலீஸ் ஆயிரும். அமைச்சர் வெளியிட்டாலும் சரி, அதே மாதிரி தேர்வுகள் துறை அதிகாரிகள் வெளியிட்டாலும் ரிசல்ட் வந்துடும். ரிசல்ட்டோட டேட்டில் எந்த ஒரு சேஞ்சஸும் கிடையாது. திட்டமிட்டபடி தேர்வு முடிவுகள் வெளியாகும். ஸோ நீங்கள் ஒரே தேவையில்லை, கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் நல்ல மார்க் தான் வாங்குவீங்க. ஸோ தேர்வு முடிவுகளை காண இருக்கக்கூடிய 12ஆம் வகுப்பு மாணவர்கள் நம்ம சேனல் சார்பாக நீங்கள் எல்லோரும் நல்ல மார்க்கை வாங்கி நல்ல காலேஜில் சேருவீங்கன்னு சொல்லி உங்களுக்கான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஸோ இதான் அப்டேட்டு. வீடியோ அப்படி தான் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள். மாணவன் ஆசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. தேர்வு முடிவுகள் திட்டமிட்டபடி 6ஆம் தேதி வெளியிட தயார் நிலையில் இருக்கிறது என்று தமிழக பள்ளி கல்வித்துறை அறிக்கையை வெளியிட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். தமிழகத்தில் +2 தேர்வு முடிவுகள் திட்டமிட்டபடி வருகின்ற 6ஆம் தேதி வெளியிட தயார் நிலையில் உள்ளதாக பள்ளிக் கல்வித்துறை தெரிவித்துள்ளது. தேர்வு முடிவுகளை பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் வெளியிடுவது தொடர்பாக தேர்தல் ஆணையத்தில் அனுமதி கேட்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு கடந்த மார்ச் 1ஆம் தேதி முதல் 22ஆம் தேதி வரை நடைபெற்று முடிந்தது. இந்நிலையில் வரும் 6ஆம் தேதி தேர்வு முடிவுகள் வெளியாக தயார் நிலையில் இருக்கிறது என்று பள்ளி கல்வித்துறை தெரிவித்திருக்கிறது. மேலும்
தேர்வு முடிவுகளை பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் வெளியிடுவது தொடர்பாக தேர்தல் ஆணையத்தில் அனுமதி கேட்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.